இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து ஒரு துரதிர்ஷ்டமான ஜெனரேஷன். ஏன் அப்படின்னா குழந்தைகள் இறக்குறத அப்பா அம்மா பார்க்குற சுச்சுவேஷனை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு மொமெண்ட் எனக்கு கண்டிப்பாக ஹிட் ஆச்சு. ஸோ அப்போ நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாலையும் இல்லை. நான் ஒரு ப்ராப்பர் கிளினிக்கில் ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டராக தான் இருந்தேன். நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணணும். ஒரு டாக்டராக உண்மையிலே என் மனசாச்சு என்ன கேள்வி கேட்டுச்சு, நீ ஒரு டாக்டராக ஏதாவது டிசீஸ் ப்ரிவென்ஷனுக்கு ஏதாவது பண்ணுறியா? அப்போ ஆரம்பித்த ஒரு டெசிஷன், ஒரு 3 வருஷம் என் வேலையை விட்டுட்டு ஒரு 3 வருஷம் ட்ராவல் பண்ணேன். ஸோ குவிட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் பற்றி கற்றுக்கிட்டேன். ப்ரிவென்ஷனா என்ன, ஃபார்மில் போயிட்டு தங்கின ஒரு 6 மாதம், உணவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய மக்கள் வந்து பார்த்து நிறைய டாக்டர்ஸ் ஒரு 100 புக்ஸ் படிச்சிருப்பேன். ஒரு வருஷத்துல பீப்புள் இறக்குறாங்கன்னா 70% வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்வியல் நோயால தான் மக்கள் இறக்குறாங்க. இந்த டயபெட்டிஸ், பிபி, கேன்சர். அப்போ நான் எடுத்த டெசிஷன் என்னன்னா, வெறும் இதை சாப்பிடு இதை பண்ணுன்னு சொல்றதை தவிர இது ஏன் சாப்பிடணும், இது ஏன் பண்ணணும்ட்டு எஜுகேட் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு ஃபீட் அ மேன், டோன்ட் ஃபிஷ் பட் டீச் ஹிம் ஹவு டு ஃபிஷ். மீனை பிடிச்சி கையில கொடுத்தா நீங்க ஒரு நாள் சாப்பிடுவீங்க. ஆனா எப்படி மீன் பிடிக்கணும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன்னா லைஃப் டைம் ஃபுல்லாக உங்க பசியை நீங்களே தீர்த்துப்பீங்க. அப்படிதான் உருவாக்குனது தான். அதனால தான் இந்த பேரே மையல் ஸ்கூல்னு வச்சோம். நாங்கள் வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஏன் எதுக்கு பண்றோம், ஃபேமிலியோட ஃபியூச்சர்ல எப்படிலாம் அந்த ஹெல்த்தை அடாப்ட் பண்ணலான்ற சொல்லி தரது மூலமா இது ஒரு ஹோலிஸ்டிக்கா இருந்ததுன்னு நினைச்சேன். அப்படிதான் அந்த மைல் ஸ்கூல் வந்து உருவாச்சு.